This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை. கேது பகவான் 12 ராசிகளில் அமர்ந்திருந்தால், ஒரு லக்கணத்திற்கு 12 ராசிகளில் அமர்ந்திருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 1ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வித்தியாச தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். சூது, வஞ்சம், மெலிந்த கூன் விழுந்த தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். கிரிமினல் சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். பேராசை, குறுகிய சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். கேது பகவான் 2ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத பேச்சு, ஏற்க முடியாத பேச்சு, தகாத வழியில் தனம், சிக்கல் நிறைந்த பேச்சு, தந்திர பேச்சு, கஞ்சா, அபின், பிரவுன் சுகர், வைடூரியம் வைத்திருப்பவர், வதந்தி பரப்புபவர். கேது ஒரு லக்கணத்திற்கு 3ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் வதந்தி பரப்புபவர், போலி ஆவணம், கிரிமினல் வழக்கு, கணக்கில் முறைகேடு, மொட்டை கடிதம், போலி பத்திரம் தயாரித்தல், போலி காசோலை, தவறான செய்தி சேகரித்து தருதல் முதலியவை கேது ஒரு லக்கணத்திற்கு 3ஆம் ராசியில் இருந்தால் வழங்குவார். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் வில்லங்க சொத்து, சொத்தை ஏமாற்றி பறிப்பவர், போலி பொருளை தயாரிப்பவர், தரமற்ற பொருளை உற்பத்தி செய்பவர், கஞ்சா, அபின் போதைப் பொருளை தயாரிப்பவர், புதைப் பொருளை தன்வசப்படுத்தி கொள்பவர் முதலிய பலனை கொடுப்பார். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் இருந்தால் மேஜிக், தந்திர விளையாட்டு, தந்திர கதைகள், சட்டவிரோத கமிஷன் ஏஜென்ட், பெண் புரோக்கர்கள், போதைப்பொருள் ஏஜென்ட், மாந்திரிகம் செய்பவர், சூது நோக்கத்தோடு அரசியல் வேலை, சூது நோக்கத்தோடு கூடிய நடிப்பு செயல் முதலியவை கேது 5ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் வஞ்சனையோடு வேலை செய்பவர், வஞ்சனையோடு கடன் பெறுதல், கிரிமினல் வேலை செய்பவர்கள், போதைப்பொருள், ஆசிட் தயாரிக்க இடங்களில் வேலை செய்பவர்கள், சட்டவிரோத வழக்கு, கிரிமினல் வழக்கறிஞர்கள், சூது நோக்கத்தோடு பணிபுரிதல், உடலில் உள்ள அமில சம்பந்தமான வைத்தியர், கெமிக்கல் தயாரிக்கும் பணி புரிபவர்கள் முதலியவை கேது 6ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருந்தால் சூது நிறைந்த மனைவி, சூது நிறைந்த கூட்டாளிகள், சூது நிறைந்த பார்ட்னர், நம்மிடம் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்கள், கிரிமினல் சேர்க்கை, வஞ்சனையாக பழகும் மனிதர்கள், குற்ற நடவடிக்கை செய்பவர்கள். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் சட்டவிரோத செயலில் மாட்டிக்கொள்வார்கள். திருடுதல், சதி வேலையில் ஈடுபடுதல், பிளாக்மெயில் செய்தல், சித்திரவதை செய்தல், துன்புறுத்துதல், சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கிரிமினல் ஜட்ஜ், கிரிமினல் செயலை ஆய்வு செய்பவர்கள், துப்பறிதல், புதைபொருள் ஆராய்ச்சி செய்பவர்கள், வெளிநாட்டில் சதி வேலை செய்வோர்கள், சட்டவிரோத செயல்களுக்கு பயிற்சியாளர்கள், சட்டவிரோதமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் சட்டவிரோத வேலை, கௌரவ அந்தஸ்தோடு கூடிய வேலை செய்தல், சட்டவிரோதமாக தொழில் செய்தல், பதவிக்கான சட்டவிரோத செயல், எதிலும் திருப்தியற்ற மனிதர்களாக இருப்பார்கள். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 11ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் தான் விரும்பியவற்றை சட்டவிரோதமாக செய்வார்கள். எதிர்பார்க்கும் குணம் கொண்டவர்கள், சூது நிறைந்த நண்பர்கள், மருமகன், மூத்த சகோதரர், சகோதரிகள். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 12ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் சட்டவிரோத செயல், இரகசிய ஈடுபாடு, இரகசிய சதி வேலையில் ஈடுபடுதல், இரகசிய திட்டம் தீட்டல், உளவு பார்த்தல், இரகசியமாக பகை தீர்த்து கொள்ளல். கேது பகவான் ஒரு லக்கணத்திற்கு 12 ராசிகளில் அமர்ந்திருந்தால் இந்த பலன்களை வழங்குவார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜோதிட தகவல்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா, ரவி.
நன்றி.